ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மீன் பிரியாணி தாங்க. அதுவும் க்ரீன் மீன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு வந்து வவ்வால் மீன் தாங்க வாங்கியிருக்கேன். நான் எப்படி மீன் பிரியாணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஹிட் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு நிரந்தர எதிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பசி தான். அதனால் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து எல்லாமே சாப்பிட்ருங்க. உங்களால் முடிஞ்ச யாருக்காவது முடியாதவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க. இப்போ நம்ம எப்படி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து மீன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீனை வந்து வறுத்துக்கணும். வறுக்கிறதுக்கு நம்ம வந்து க்ரீன் மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய், பூண்டு, இஞ்சி, அது கூட கொஞ்சமாக மிளகு, சீரகம், இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிங்க. அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது மீனை வறுக்கிறதுக்கு மீனை கொட்டிக்கலாங்க. மீனை அலசி எடுத்து வச்சுருக்கோம். நான் வவ்வால் மீன் தாங்க வாங்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வறுக்கிறதுக்கு வவ்வால் மீனை வந்து இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாங்க. வறுக்கிற மீனுக்கு மசாலா போட்டுக்கலாங்க. பாருங்கள், க்ரீன் மசாலா. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொத்தமல்லி, புதினா, பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம் எல்லாமே இதில் ஆட் பண்ணி அரைச்சிருக்கோங்க. கரம் மசாலா போட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. மிளகாய்த்தூள், மீன் வறுவலுக்கு மீனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீனில் வந்து மசாலா எல்லாமே போட்டு வச்சாச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் வந்து மசாலா நல்லா ஊறட்டுங்க. அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். இப்போ போயிட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஊறட்டுங்க. பிரியாணி செய்ய அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. அதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணியில் அரிசியை கொட்டிக்கலாங்க. பிரியாணி அரிசி. பிரியாணி செய்ய அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. அரிசி வேக வைக்க தண்ணி ஊற்றிக்கலாங்க. பிரியாணி செய்கிறதுக்கு தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் தாங்க அரிசி போடணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாங்க. மீன் பிரியாணி செய்ய மிளகு போட்டுக்கலாங்க. சீரகம் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பாருங்கள், அரிசி போட்டாச்சு, மிளகு, சீரகம் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சுங்க. ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறம் உடனே அரிசி எடுத்து வடிகட்டிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இப்போ அரிசிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. அரிசி 3/4 பாகம் வெந்துருச்சுங்க. அரிசி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாயிருச்சுங்க. பிரியாணி செய்ய வெங்காயத்தை பொரிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் வந்து பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ அரிச்சு வச்சுக்கலாம். பாருங்க, மசாலா தடவுன மீனை பொரிச்சு எடுத்துக்கலாங்க.
பொரிச்ச வெங்காயம் போட்டுக்கலாங்க பிரியாணிக்கு. கொஞ்சமாக போட்டுக்கலாங்க, அப்புறம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இதில் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை எல்லாமே இருக்குங்க. இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சுங்க. தனியாக கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தாங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. பிரியாணிக்கு 3/4 பதம் பிரியாணி அரிசியை வேக வச்சு வச்சாச்சுங்க. கட்டி இல்லாமல் இருக்குது பாருங்கள். புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. மீதி உள்ள பொரிச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. பொரிச்ச மீனை எடுத்து வச்சுக்கலாங்க. அது இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து போட்டு சும்மா இது அப்படியே ஒரு இது வந்தால் போதும். பாருங்க, இப்போ வந்து தம் போட்டுக்கலாம். நெருப்பு மேலே போட்டு தண்ணி ஊற்றியும் வச்சுக்கலாங்க. தம் போட்டுக்கலாம் 20 நிமிஷம். இப்போ பாருங்கள், மீன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க தம் போட்டு. இப்போ எடுத்துடலாங்க. எடுத்து மீன் பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. வாவ், பாருங்க மீன் பிரியாணி வேற லெவலில் ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மீன் பிரியாணி செஞ்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்யலைனாலும் என்னுடைய மீன் பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து காட்டுக்கு வந்து மீன் பிரியாணி செய்ய வந்தோம். மீன் பிரியாணி செஞ்சாச்சுங்க. இப்போ எந்த லெவலில் வந்திருக்குன்னு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய தாத்தா இருக்காங்க, பாட்டி இருக்காங்க. அவங்கள்ட்ட கொடுத்து என்னோடய மீன் பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்கலாம். பாருங்கள், அப்படியே காட்டுப்பா, ஜூம் பண்ணி காட்டு. மீன் பிரியாணி நல்லா காட்டு. பாருங்கள், மீன் பிரியாணி சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ வந்து எடுத்துக்கலாம், கிண்டிக்கலாம். பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் பிரியாணி சூப்பராக வேறு லெவலில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் மீன் பிரியாணி வேறு லெவலில் இருக்குது. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். பாருங்கள், இப்போ பிரியாணியை கொடுத்து பிரியாணி எப்படி இருக்குன்னு கேட்டுக்கலாம். பாருங்க மீன் பிரியாணி பாருங்கள், கொடுத்து எப்படி டேஸ்ட் இருக்குன்னு கேட்டுக்கலாம். அப்போ இந்தாங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கப்பா. பிரியாணி எப்படி இருக்கு? உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா? இதுக்கு முன்னாடி மீன் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை, நம்மகிட்ட இல்லை, இப்போ சாப்பிட்றேன். நான் செஞ்சேன், நல்லா இருக்குங்களா? சரிப்பா, அப்போ இந்தாங்க. இப்போ இது கொஞ்சம் தூக்குங்க, நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கா? நீ வைக்க பிரியாணி சூப்பராக இருக்குங்க. மீன் பிரியாணி எப்படிங்க இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர், நல்லா இருக்குங்க. சாப்பிடு. நல்லா இருக்குதுங்க. அப்படியே லைனாக கவர் அப் பண்ணுங்க. இல்லை அவங்கள அங்கே சாப்பிட்டு கொடுப்போம். சரி, கொஞ்சம் போட.
வவால் மீன் பிரியாணி சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டுக்காக சொல்ல இந்த சத்யா வந்து கைவளம் அவ்வளோ பக்காவாக இருக்குது, அருமையாக இருக்குது, எல்லாமே பக்குவமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பிரியாணி நல்லா இருக்கு. நீங்கள் சொல்லுங்க. இதான் இது பிஸ் பிரியாணி. நல்லா இருக்கு. இது கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரியாணி சாப்பிட்டுப்பா. மீன் பிரியாணி வேற லெவலுங்க உண்மையாலுமே. அது வந்து பிரியாணி ரைஸ் போட்டிருக்கோம், பொரிச்ச வெங்காயம் போட்டிருக்கோம். டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், குட் நைட்.